I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no. என்ன ப்ரோ பக்கா ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் வச்சிருக்கீங்க? 3 வெர்ஷன் 3 2021 மாடல். ஓகே ஓகேங்க. சிங்கிள் ஓனர் இருக்கு. உங்களுக்கு இன்சூரன்ஸ் 5 வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும். R15 S மாடல் V3 2022 மாடல் 15. ஓகே 2021 மாடல் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. FZ ஒரு பக்காவான மாடல் வெர்ஷன் 1 இல்லீங்களா? வெர்ஷன் 1 FZ 2015 மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர் TN 42 திருப்பூர் விசேஷம். இந்த வண்டியில நல்ல மைலேஜ் கிடைக்கலீங்களா? என்ன ப்ரோ பக்கா ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் வச்சிருக்கீங்க? வேற லெவல் ப்ரோ. R15 S இது லேட்டஸ்ட் மாடல் தானுங்களா? லேட்டஸ்ட் 2022 மாடல். 22 மாடல். என்ன இது வந்து பாத்தீங்கன்னா சுசுகி சிக்ஸர் இல்லீங்களா? ஆமாங்க. இப்போ நம்ம R15 இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேட் வருது? இது வந்து உங்களுக்கு 90,000 வரும். இது 98,000 வரும். ஆமாங்க. ஓகே இது டவுன் பேமெண்ட்லாம் இதுக்கு வந்து ஒரு 25-30. ஆமாங்க. எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்கு இல்லீங்களா? பக்கா கண்டிஷன். வீட்ல ஃபேமிலிஸ் ஏத்திட்டு போய்க்கலாம். ஃபிளாட் சீட் தான். ஃபிளாட் சீட் தான். இது இந்த வண்டி இதுக்கு அடுத்த மாடல் கூட டபுள் சீட். டயர் கண்டிஷன்லாம் டயர் கண்டிஷனும் பக்காவா இருக்கும். இன்ஜின் ஆயில் ஜெனரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கு. சிங்கிள் ஓனர் தான். ஆமாங்க. வண்டி ஜம்முன்னு இருக்கும். கிலோமீட்டர் நம்ம எதுவும் கையெல்லாம் வைக்கிறது இல்லை இல்லீங்களா? அதெல்லாம் வைக்க மாட்டோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள் தான். ஆமாங்க. எதுவும் ஆக்சிடென்ட் எடுக்க மாட்டோம். இன்சூரன்ஸ் எல்லாம் ப்ரோ? இன்சூரன்ஸ் இருக்காது ப்ரோ. இப்பதான் முடிஞ்சிருக்கு. ஓகே ஓகே. இன்சூரன்ஸ் என்ன போட்டு கொடுத்துக்குவீங்க? ஆமாங்க. 2020 இருந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் வந்துரும். ஓகே ஓகேங்க. அது கீழ இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கா நம்ம தான் போட்டுக்குவீங்க. NOC ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருவீங்க. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான வெஹிக்கிள் இல்லீங்களா? டக்கு டக்கு மூவிங் ஆயிரும் இந்த வண்டி எல்லாம். ஆமா. இது வெர்ஷன் 1 தான். இதெல்லாம் கிடைக்கிறது இல்ல. இப்போ அது பிளைன் சீட்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது ஃபேமிலி கிடைக்கும். இவ்வளவு தெளிவான வண்டி கிடைக்காது. இன்ஜின் கண்டிஷன்ல எந்த வேலையும் செய்ய தேவையில்லை இல்லீங்களா? அதெல்லாம் பக்காவா இருக்கும். R15 M-ங்க வெர்ஷன் 4. நல்லா மான்ஸ்டர், ரெட் மான்ஸ்டர்னே சொல்லலாம். ஆமாங்க. இது என்ன பிரைஸ் வருதுங்க? இது வந்து உங்களுக்கு 1,65,000 வரும். 1,65,000 வரும். ஓகே ஓகே. கிலோமீட்டர் உங்களுக்கு கம்மியா தான் ஓடி இருக்கும். வண்டி ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. ஒரிஜினல் கிலோமீட்டர். டயர் கண்டிஷன்லாம் வண்டியோட வந்ததான். புது வண்டி தான். இப்ப வந்து ஆல்ரெடி கஸ்டமர் வந்து ஃபாரின் போறாங்காட்டி வந்து சேல் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே ஓகே. நல்ல மூவிங் ஆகக்கூடிய வண்டி. காலேஜ் பசங்க பார்த்தா தூக்கிட்டு போயிருவாங்க. ஆமாங்க. டயர் எல்லாம் வந்து வண்டியோட வந்ததான். பாடி கண்டிஷன் எல்லாமே சேம் ஷோரூம் கண்டிஷன் தான். இது மாடல் என்ன சொல்லிருந்தீங்க? 2022. ஆமாங்க. வெரி 8700 கிலோமீட்டர் தான். அவ்வளவுதான் ஓடி இருக்கு. இப்போ இது புதுசு எடுக்கணும் எவ்வளவு ஆகுங்க? உங்களுக்கு 2,50,000 வரும். 2,50,000. இப்போ நம்ம கிட்ட இருக்கையில பாத்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 கம்மியாகும் இல்லீங்களா? இதுக்கு நெகோஷியபிள் இருக்குங்களா நம்ம சொல்ற பிரைஸ்க்குலாம்? இருக்குங்க. வாங்க பண்ணிக்கலாம். எடுக்கிறப்ப வாங்க மேக்ஸிமம் எவ்வளவு பண்ணி தரமோ பண்ணி கொடுத்துருவீங்க. எல்லாமே புதுசு அப்படியே லைவ்ல இருக்கு இல்லீங்களா? இன்சூரன்ஸ் எல்லாமே இன்சூரன்ஸ் இருக்கு. டயர் கண்டிஷன்லாம் நல்லா இருக்கு இல்லீங்களா? டயர் கண்டிஷன் நல்லா இருக்கு. இது ஒரிஜினலோட வந்ததுதான். எல்லாமே வண்டியோட ஒரிஜினாலிட்டியோட தான் இருக்கு. ஆமாங்க. கலரும் வந்து பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக். ஆமாங்க. நல்ல அருமையான கலர். இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்க? டவுன் பேமெண்ட் உங்களுக்கு ஒரு 50,000 கட்டணும். 50,000 கட்டணும். ஆமாங்க. சுசுகி சிக்ஸர் இல்லீங்களா? சுசுகி சிக்ஸர். இது வந்து 2017 மாடல், செகண்ட் ஓனர். இது வந்து உங்களுக்கு 55,000 கிடைக்கும். ஓகே ஓகேங்க. 55,000. ஆமா. இதுலயே சிங்கிள் ஓனர் இருக்கு. இது வந்து ரெட் கலர் இருக்கு. ஓகே ஓகேங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு 72,000 வரும். இது வந்து உங்களுக்கு டபுள் ஓனர்ங்காட்டி 55,000 வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கு. நீங்க எடுத்து சர்வீஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. பேட்டரி புதுசு. டயரும் புதுசு போல இல்லீங்களா? இல்லைங்க. டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கு. ஓடும். இனி அசால்ட்டா ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடுங்களா? ஓடுங்க. இதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் ப்ரோ? இன்சூரன்ஸ் இருக்காது. ஆக்சுவலா அப்ப இதை நம்ம போட்டு கொடுத்துருவீங்க இல்லீங்களா? நம்ம வந்து NOC லோன் போட்டுருந்தாங்கன்னா NOC க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. இது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வெஹிக்கிள் ப்ரோ? இது சிசிடு வெஹிக்கிளா இல்ல அந்த மாதிரி எடுப்பீங்களா இல்ல எப்படிங்க? நம்ம சிசி வண்டியும் ஏதோ ஒரு சில வண்டி வரும். வந்து இப்போ அப்டேட் ஆக நியூ வெஹிக்கிள்ஸ் எடுத்து இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே ஓகேங்க. இன்ஜின் கண்டிஷன்லாம் தரமான கண்டிஷன் தான். ஆமாங்க. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்க? இது வந்து உங்களுக்கு ஒரு 15 ல இருந்து 20 கட்டலாம். 20 கட்டினாவே கொடுத்துருவீங்க இல்லீங்களா? கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்க சொல்ற பிரைஸ்ல நெகோஷியபிள் தான்.
ஆமாங்க. 2023 மாடல்னா ஓகேங்க. ஏப்ரல் மாசம் ரிஜிஸ்ட்ரேஷன்னா சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் எல்லாம் 5 வருஷம் கரண்ட், 2000 சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருக்கும்னா. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்க? டவுன் பேமெண்ட் ஒரு 60-70 கட்டினா போட்டு கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. HDFC பேங்க்ல 160-170 வரைக்கும் லோன் பண்றாங்க. புது வண்டி தான் இல்லீங்களா? பேசிக்கா புது வண்டி தான். 2000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2200 ஓடி இருக்கு. இது புதுசு எடுக்கணும்னா எவ்வளவு ஆகும்? 270 வருதுன்னா புதுசு போறதுக்கு இதுக்கு போலாம் இல்லீங்களா? தாராளமா இருக்கிறதுக்கு ஒரு 50,000 வித்தியாசம் வரும். இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. எல்லாமே லைவ்ல இருக்கு. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும்? 70 கட்டினா எடுத்துக்கலாம். 70 கட்டினா எடுத்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 2023 மாடல்னா R15 V3 S மாடல். ஓகே. இது உங்களுக்கு புது வண்டி தாங்க. 260 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். வேற 260 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இன்னும் போல. நம்ம இமிடியேட்ல ஒண்ணு கை வைக்க மாட்டோம் இல்லீங்களா? எதுவுமே இல்ல சார். அப்படியே ஃப்ரெஷ் பீஸ் தான். இது என்ன மாடல் சொல்லிருந்தீங்கன்னா? 23 மாடல். 23 மாடல் ஃப்ரெஷ் பீஸ் 250 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆமாங்க. இது புதுசுல எவ்வளவு வரும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா? இது 220 வருதுண்ணா. 220 வருது. வருதுண்ணா. நம்ம கோட் பண்ற ரேட்னா 170ண்ணா. 170 கிட்டத்தட்ட 50 ரூபாய் கம்மி இல்லீங்களா? 86 ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன். இதுக்கு எவ்வளவு நான் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்கண்ணா? ஒரு 50 கட்டினா பண்ணலாங்க. 50 கட்டினா பண்ணி கொடுத்துருவீங்க. எல்லாம் ஒரிஜினாலிட்டியோட அப்படியே இருக்கு. புது வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே புது வண்டி தான். இது காலேஜ் பசங்களுக்கு ஏத்த வண்டி இல்லீங்களா? மேக்ஸிமம் மூவிங் ஆயிரும் இல்லீங்களா? இந்த வண்டி எல்லாம் ஆயிரும். V3 R15 V3 நல்ல மூவிங் வெஹிக்கிள் தான். கலர் நல்ல பிளாக் கலர் இல்லீங்களா? மேட் பிளாக் ஃபினிஷிங். 2022 மாடல் சிங்கிள் ஓனர். ஓகேங்கண்ணா. ராயல் என்ஃபீல்ட்ல எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ. 35 to 38 மைலேஜ் கிடைக்குங்க. வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு. 9000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். மேபி தேர்ட் சர்வீஸ் போற மாதிரி இருக்கும். புதுசு போறதுக்கு இதுக்கு போலாம். இப்ப வரது எல்லாமே கிளாசிக் 350 ரீபாண்ட் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்க. டயர் கண்டிஷன் நல்ல கண்டிஷன். எல்லாமே ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கு. ஒரிஜினாலிட்டியாவே எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. இதுக்கு என்ன டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்கன்னா? இதுக்கு நீங்க ஒரு 50 கட்டினா டவுன் பேமெண்ட் கட்டினா பேலன்ஸ் லோன் இஎம்ஐ பண்ணி கொடுத்துருவீங்க. 170 பிரைஸ் வரும். அது நீங்களே அரேஞ்ச் பண்ணிடுவீங்க இல்லீங்களா? லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். டியூக் 200ங்க. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் 2023 மாடல் 6000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இது ஷோரூம் கண்டிஷன். உங்களுக்கு புது நியூ வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா 2,50,000 ரூபாய் வரும். 2,50,000 ரூபாய் வரும். ஸ்கோர் பண்ணிக்கிற ரேட் வந்து 193. இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டலாம்? இதுவும் சேம் தான். 50 to 70 கட்டினா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களா? அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ப்ரூஃப் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியா வாங்கி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நம்பரும் நல்ல நம்பர் 7550. இதெல்லாம் பக்கா மூவிங் கண்டிஷன் இல்லீங்களா? இதெல்லாம் உடனே வந்தா போயிடும். காலேஜ் பசங்க பார்த்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. MT-15 2021 மாடல் சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். பிளாக் கலர், நல்ல மூவிங் கலர். நல்ல மூவிங் வண்டி. மூவிங் கலர் நல்ல மூவிங்ல இருக்கு வண்டி. வெர்ஷன் 1. நல்ல Yamaha MT-5 வெர்ஷன் 1. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்கன்னா? இதுக்கு மேபி 40 to 50 குள்ள கட்டினா பேலன்ஸ் இஎம்ஐ பண்ணி கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் நல்ல கண்டிஷன், எல்லாம் தெளிவா இருக்கும். எல்லாமே பேக் டயர் நியூ டயரா இருக்கும். ஃப்ரண்ட் டயர் வண்டியோட வந்த டயர் தான். இன்னும் மேக்ஸிமம் ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். 25 இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 25 வரைக்கும் ஓடுங்க. எந்த செலவும் இருக்காது இல்லீங்களா? சிங்கிள் சேனல் ABS எந்த செலவும் இருக்காது. வாங்க அப்படியே ஓட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் 5 வருஷம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இது பல்சர் 150 வந்து உங்களுக்கு 2017 மாடல் வரும். 32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓனர்ல இருக்கும். பிளாக் கலர் வண்டி. கார்பரேட்டர் மாடல், நல்ல மூவிங் மாடல். இது ஃபேமிலிக்கு சூட் ஆகும், காலேஜுக்கு சூட் ஆகும். எல்லாரும் சொல்ல கார்பரேட்டர் மாடல். இது ரொம்ப இது இல்லீங்களா? ரொம்ப டிமாண்டான வெஹிக்கிள். மைலேஜ் கிடைக்கும் இல்லீங்களா? 40-45 வரைக்கும் கிடைக்கும். 17 மாடல் உங்களுக்கு 67 கிடைக்கும். இது எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி? 25 கட்டினா பேலன்ஸ் இஎம்ஐ பண்ணி கொடுத்துருவீங்க. இப்போ பேங்க்ல ஆகட்டும் இல்ல ஃபைனான்ஸும் பண்ணி எதுல வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பேங்க்ல பண்ணா அவங்க சிபில் ஸ்கோர் எல்லாம் பார்த்துட்டு சிபில் ஸ்கோர் 1 lakh எபோ 1 lakhனா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இது ஓனர்னா சிங்கிள் ஓனர் தான். மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் இருக்கு. எல்லாமே சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான். FZல ஒரு பக்காவான மாடல் வெர்ஷன் 1 இல்லீங்களா? வெர்ஷன் 1 FZ 2015 மாடல், ஃபர்ஸ்ட் ஓனர், TN 42 திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டியில நல்ல மைலேஜ் கிடைக்கும் இல்லீங்களா? மைலேஜ் ஒரு அவரேஜ் 45 கிடைக்கும். 45. வெர்ஷன் 1 மாடல் நல்ல மூவிங் மாடல். சக்சஸ்ஃபுல் மாடல் இல்லீங்களா இந்த மாடல்? ஆமா.
ஓனர்னா இது சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கன்னா 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்களா? 30,000 ஓடி இருக்கும். இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லீங்களா? மேபி இருக்கலாம். இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கலாம். நம்ம போட்டு கொடுத்துடலாம். இது டயர் இதெல்லாம் புதுசா போலாம் இல்லீங்களா? ஃப்ரண்ட் டயர் நியூ டயர், பேக் டயர் நம்ம வண்டியோட வரும்போது எடுத்த டயர். என்னன்னா ரேட் வந்து உங்களுக்கு 2015 மாடல் 58 ரூபா வரும். 58 ரூபா வரும். இதுக்கு டவுன் பேமெண்ட்னா 25 கட்டினா 25 கட்டினா எடுத்துட்டு போயிடலாம். எல்லாமே கரெக்டா ஒரே நாள்ல டெலிவரி எடுத்துட்டு போய்க்கலாங்களா? 1 hour 2 hour அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள டெலிவரி எடுத்து. 2022 மாடல் சிங்கிள் ஓனர், டூவல் ABS, உங்களுக்கு ஃபியூயல் பம்ப் மாடல். ஃபியூயல் பம்ப் மாடல். இது 17,000 ஓடி இருக்கும். 17,000 கிலோமீட்டர். 17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். உங்களுக்கு 5 வருஷம் இன்சூரன்ஸ் வண்டியோடய வந்துடும். இன்ஜின்லாம் நல்ல கண்டிஷன், வண்டி தெளிவா இருக்கும். நம்ம SAPல எடுத்தா நல்ல தெளிவான வண்டி தான் இல்லீங்களா? எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் தான். லேட்டஸ்ட் மாடல் தான். இதெல்லாம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்களா? இது மேபி எல்லாமே ஆன்லைன் சர்வீஸ் தான். நம்ம கிட்ட கையில ரெக்கார்டு எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. கஸ்டமர் இருந்தாங்கன்னா கொடுத்துருவாங்க. கூட இருந்தா எடுத்து கொடுத்துருவோம். இல்லைன்னா நம்ம ஆன்லைன் எந்த ஷோரூம்ல செக் பண்ணிக்கலாம் சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாம். புதுசா எவ்வளவு வருது? இது உங்களுக்கு 150 வருது. 150 வரும். 1.5 லட்சம் வரும். நம்ம ஸ்கோர் பண்ணிக்கிறது வந்து 97 R15 இல்லீங்களா? இது Yamaha R15 S மாடல் V3 2022 மாடல் சிங்கிள் ஓனர், 5 வருஷம் இன்சூரன்ஸ் கவர்லுக்கு, 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்கு. வெறும் 3000 கிலோமீட்டர் தான். 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். எல்லாமே நம்ம கிட்ட ஸ்போர்ட் வெஹிக்கிள் அதிகமா வச்சிருக்கீங்க இல்லீங்களா? வெஹிக்கிள் தான் சார். பூராமே அதே இருக்கும். நம்ம ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்லாம் SAPல வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். எடுத்துக்கலாம். புது வண்டியாகட்டும் பழைய வண்டியாகட்டும் நல்ல வண்டியா வேணும்னா எடுத்துக்கலாங்க. தரமான வண்டியா இருக்கும். எல்லாமே நல்ல மூவிங்கா இருக்கக்கூடிய வண்டி. நல்ல கலர் வேற, சூப்பர் கலர் இல்லீங்களா? கலர். இப்போ இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்க? இதுக்கு மேபி 50-55 அந்த மாதிரி கட்ட, அந்த ரேஞ்சில லோன் பண்ணி கொடுத்தலாம். உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து எவ்வளவு வரும்னா உங்களுக்கு 1,58,000 ரூபாய். 1,58,000. மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்போர்ட் வெஹிக்கிள் பார்த்து மேக்ஸிமம் 50,000 ரூபாய்க்கு மேல கட்டணும் இல்லீங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆன் ரேட் பொறுத்து இருக்கு. டயர் கண்டிஷன்லாம் ஒரிஜினல் எல்லாமே ஷோரூம் கண்டிஷன். டூவல் ABS வந்துரும். நல்ல ஒரு வண்டி இல்லீங்களா? 86 ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன். 2023 மாடல் பல்சர் 150. ஓகேங்கண்ணா. 7,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி ஷோரூம் கண்டிஷன் தான் இருக்கு. இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஓனர். ஓகேங்க. நம்ம ஸ்கோர் பண்ணிக்கிற ரேட் வந்து 1 lakh. 1 lakh. இதுக்கு டவுன் பேமெண்ட்னா பேங்க் லோன் பண்ண மாதிரி 25 கட்டினா பேங்க் லோன் பண்ண முடியும். ஃபைனான்ஸ்னா ஃபைனான்ஸ்க்கும் பண்ணலாம். 25 கட்டினா பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கு இல்லீங்களா? லைவ்ல இருக்கும். 5 வருஷம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு லைவ்ல இருக்கும். வெறும் 8,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். Dio BS6 2021 மாடல். ஓகேங்க. சிங்கிள் ஓனர். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க? இல்ல 29,000 கிலோமீட்டர். 29,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. செல்ஃப் ஸ்டார்ட். செல்ஃப் ஸ்டார்ட் வந்துரும். 2 டயரும் புதுசுதான். 2 டயருமே புதுசுதான். நல்ல புது வண்டி மாதிரி தான் இருக்கு இல்லீங்களா? ஓனருங்க? ஓனர் சிங்கிள் ஓனர். இது காலேஜ் பசங்களுக்கெல்லாம் நல்ல வண்டி. டக்குன்னு பிக்கப் ஆயிரு எடுத்துருங்க இந்த வண்டி. ஆமாங்க. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்க? டவுன் பேமெண்ட் வந்து 20,000 கட்டினா போதுங்க. 20,000 கட்டினா போதும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 1.5% பண்ணி கொடுக்கலாம். பேங்க் லோனும் உங்களுக்கு அவைலபிள். இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும்னா ஒரு 20,000 கட்டலாம். 20,000 கட்ட எடுத்துட்டு வரீங்க. ஆமாங்க. என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலா வந்து அப்படின்னா? ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல் ஹவுஸ் வந்து ஏதோ ஒரு ப்ரூஃப் வேணும். ஓகேங்க. இல்லாட்டி உங்களுக்கு வந்து லோக்கல் ஃபைனான்ஸ்ல போற மாதிரி இருந்தா ஒரு கேரண்டர், லோக்கல் கேரண்டர் இருந்தா போதும் போட்டுக்கலாம். பேங்க்ல போற மாதிரி இருந்தா உங்களுக்கு லாஸ்ட் 3 months ஸ்டேட்மெண்ட் வேணும். சிபில் ஸ்கோர் ஒரு 700 இருந்தா போதும் பண்ணி கொடுத்து. பேங்க் லோனுக்கு ஃபினான்ஸ் தேவையில்லை. இதெல்லாம் ஃபினான்ஸும் தேவையில்லை. இது ஆக்டிவ் ஐங்க 110 cc 2014 மாடல் சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு 29,000 ஓடி இருக்கும். 29,000 தான் ஓடி இருக்கு. ஆமா. பேட்டரி புதுசு. 3 years வாரண்டி கார்டோட இருக்கு. உங்களுக்கு இப்பதான் பேட்டரி புதுசும் போட்டிருக்கு. இன்ஜின் ஆயில், ஜெனரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கு. எடுத்து நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. EMI ஆப்ஷன் உண்டு. உங்களுக்கு வந்து ஒரு 15,000 கட்டினா அது லோன் அவைலபிள். இப்போ லேடிஸ்க்கு நல்ல பக்காவான சூட்டபிளான வண்டி இல்லீங்களா? ஆமாங்க. லைட் வெயிட் கூட. இது லைட் வெயிட். ஓட்டி பழகிறவங்க கூட ஓட்டி பழகி ஊட்டி பேப்ப ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து அப்படியே வாங்கி ஓட்டிக்கலாம். எந்த வேலையும் செய்ய தேவை இல்லீங்களா? இன்ஜின் ஆயில், ஜெனரல் சர்வீஸ், பேட்டரி புதுசு எல்லாமே பண்ணிருக்கு. எல்லாமே புதுசு. எல்லாமே பக்காவா இருக்கு. டயர் கண்டிஷன்லாம் ப்ரோ? டயர் எல்லாம் கண்டிஷன் ஃப்ரண்ட் டயர் புதுசுதான். ரெண்டுமே புதுசுங்களா? நம்ம இந்த இது வாங்க அப்படியே ஓட்டி பழகிக்கலாம் இல்லீங்களா? ஓட்டி பழகிக்கலாம். லைட் வெயிட் தான். பெப்புக்கு ஈக்குவலா இருக்க வெயிட். இன்ஜின் சிசி மட்டும் பெப்பை விட ஜாஸ்தியோட சிசி தான்.
அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஆர்சி எல்லாம் வந்து நல்லா இதுங்களா? இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஆர்சி புக் என்ஓசி கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் மட்டும் நீங்க பண்ணிக்கணும். நம்ம போர்ட்டல் இங்கேயே போட்டா போட்டு கொடுத்துருவீங்க? இங்கேயே போட்டு கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்? தேர்ட் பார்ட்டி போட்டா போதுங்க.